வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கான்ஸ்டன்டைன் தயார். முதலில் தலைப்புச் செய்திகள். தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் கண்டுபிடிக்கப்பட்டது. பிள்ளையானின் சித்திரவதை கூடம். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் இன்றும் 2 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. கெஹலியவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் சாட்சி. உடைவுக்குள்ளாகும் ரணில் கெஹலிய உறவு. புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த தலைமுடி தானம். மொட்டையடித்த MP அர்ஜுனா வாழ்த்து தெரிவிக்கும் மக்கள். போராட்டக் களத்தில் தன்னை விரட்டியவர்களை நாய் என்று கூறிய CVK. இனி தொடர்வது விரிவான செய்திகள். வெலிக்கந்தை பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பிள்ளையானின் சித்திரவதை கூடம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பேராசிரியர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியன்று கொழும்பில் நடைபெற்று ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெலிக்கந்தை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீண்டும் 26ஆம் தேதிக்கு பின்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 2 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலுமாக 45 நாட்களுக்கு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்று அரசாங்க தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வு பணியில் கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கட்ட 2வது நாள் அகழ்வு பணியில் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நாளையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழியில் தொடர்ந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றமை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு விசாரணைகள் துரிதகதியில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, விஜயதாச ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொஷான் ரணசிங்கு ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தலைவர் ஆனந்த் விஜய் உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த கொள்வனவின் மூலம் 144.4 மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்தி சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாளைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வுக்காக தன்னுடைய தலையில் மொட்டை அடித்துக் கொண்டார். மேலும் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை தன்னுடைய சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் முகநூலில் கருத்தை பதிவிட்டுள்ளார். அதாவது, பிறந்த நாளை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நோயாளர்களுக்கு தலைமுடி தயாரித்து வழங்கும் இலங்கை நிறுவனம் ஒன்றிற்கு தலைமுடியை தானமாக வழங்கி இருக்கின்றேன். புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், புற்றுநோயாளிகளின் வழிகளையும் புரிந்து கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். வீதியில் நடந்து போகும் போது நாய்கள் குறைப்பது வழமையான விடயம் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். செம்மணி போராட்டக் களத்தில் இருந்து போராட்டக்காரர்களால் துரத்தப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறான தகவல் ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே CVK சிவஞானம் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார்.
செம்மணி போராட்ட விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நல்ல ஒரு விடயம் ஒன்றிற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அங்கு பங்கேற்றிருந்தோம். உள்ளூராட்சி தேர்தலில் நிமிர்ந்து நிற்கின்ற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு பொறுப்பு இருக்கின்றது. அந்த கடமையை செய்வதற்காக நாம் போயிருந்தோம். வீதியில் சென்றால் நாய்கள் குறைப்பது வழமை. நான் அவ்வாறு சென்றேன். அவ்வாறே அதுவும் நடந்தது. அது பரவாயில்லை. மக்கள் இதனை கண்டிக்க வேண்டும். மக்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. ஏற்பாட்டாளர்கள் பல முயற்சிகள் எடுத்தார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.